மாவட்டத்தில் இரவிலிருந்து தொடரும் கனமழை. நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். வங்கக்கடலில் அலைகளின் சீற்றம் அதிகரிப்பால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. நாகை மாவட்டத்தில் 2வது நாளாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள். தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை கடற்படையினர் பயன்படுத்திக் கொள்ள இலங்கை அரசு உத்தரவு. மன்னார், மயிலிட்டி துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகளை பயன்படுத்த ஒப்புதல். அரசுமுறை பயணமாக கயானா சென்றார் பிரதமர் மோடி. ஜார்ஜ் டவுன் விமான நிலையத்தில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. டெல்லியில் அரசு அலுவலக ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்து பணியாற்ற உத்தரவு. தலைநகரில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் அமைச்சர் கோபால் ராய் அறிவிப்பு. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு மந்தம். பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே கடும் போர். மகாராஷ்டிரா தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய தலைவர்கள் சச்சின் டெண்டுல்கர், அக்ஷய் குமார் உள்ளிட்ட பிரபலங்களும் வாக்களிப்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2வது மற்றும் கடைசி கட்டமாக 38 தொகுதிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையே நேரடி மோதல். ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக அதிகரிப்பு. சென்னையில் 400 ரூபாய் உயர்ந்து 56,920 ரூபாய்க்கு விற்பனை. மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனை வெற்றி பெற்றதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அறிவிப்பு. ராக்கெட் சோதனை ஓட்டத்தை எலான் மஸ்குடன் நேரில் கண்டுகளித்த ட்ரம்ப். சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்திய மகளிர் அணி. கோப்பையை கைப்பற்ற சீனாவுடன் இன்று பல பரீட்சை. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.